இந்தியா அலர்ட். குற்றங்களுக்கு எதிரான குரல். ஹலோ வினோதனா, நான் கிளம்பிட்டேன். நாளைக்கு அங்க வந்துருவேன். பஸ்ஸுக்காக வெயிட் பண்றேன். சரிண்ணா, ஓகே. ஆண்டி கொஞ்சம் இருங்க. இருங்க, நான் ஹெல்ப் பண்றேன். ஒரு நிமிஷம் இருங்க. எங்க போகணும் நீங்க? அதோ அங்க கொஞ்சம் முன்னாடி தான். சரி சரி, வாங்க வாங்க வாங்க. நன்றிப்பா. வாங்க. ரொம்ப நன்றிப்பா. நீ பண்ண உதவி பெரிய உதவி. இந்த காலத்துல யாருப்பா இப்படிலாம் உதவி செய்வாங்க? சரி ஆண்டி, நான் கிளம்புறேன். ஆண்டி, ஒரு கிளாஸ் தண்ணி கிடைக்குமா? கண்டிப்பாப்பா. இதோ நான் கொண்டு வரேன், இரு. இதோ வரேன். போன் தந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் ஆண்டி. இனிமே ஒளிமயமான எதிர்காலம் தான். டேய் பத்ரி, டேய். வினோதனா, வணக்கம்டா. சரி வா, பைய எடுத்துக்க. சரிண்ணா. அப்புறம் வேற என்ன விசேஷம்? என்ன பாக்குறீங்க? இவன் என் தம்பி பத்ரி. இன்னையில இருந்து எனக்கு பதிலா இவன் தான் வேலை செய்ய போறான். வணக்கம் மாமா. நல்லா இருப்பா, நல்லா இரு. ஒழுங்கா வேலை பார்க்கணும், புத்திசாலித்தனமா நடந்துக்கணும். சரி வா, ஒரு ரூம் நான் காட்டுறேன். இதுதான் ஒரு ரூம். நல்லா பாத்துக்க. இத பாரு, மத்த சொசைட்டி மாதிரி இந்த அபார்ட்மெண்ட் நினைச்சுக்காத. இங்க வேலை செஞ்சாகணும். சட்ட திட்டங்கள்லாம் ரொம்ப கடுமையா இருக்கும். அதனால ஒழுங்கா வேலை பண்ணு. உன்னை பத்தி எதுவும் விசாரிக்காம செக்ரட்டரி ஒத்துக்கிட்டாரு. அதனாலதான் என் இடத்துல உனக்கு வேலை கொடுத்துருக்காரு. ஆமா பத்ரி, இது என்னது? நான் பாட்டுக்கு பேசிக்கிட்டு இருக்கேன், நீ 2000 ரூபாய் மொபைல நோண்டிக்கிட்டு இருக்க. அண்ணே, இது ஒண்ணு 2000 ரூபாய் கிடையாது, 15000 ரூபாய் கொடுத்து வாங்கியிருக்கேன். அது சரி, உங்ககிட்ட அவ்வளவு பணம் ஏது? ஐயோ அண்ணா, இது நான் சம்பாதிச்ச காசு, சேர்த்து வச்சேன், அதை வச்சு வாங்கிட்டேன். இத பாருடா, உனக்கே நல்லா தெரியும். உன் அண்ணி மாசமா இருக்கா. இது கடைசி மாசம். அதனாலதான் நான் உன்னை இங்க வர வச்சேன். எதுவும் பிரச்சனையை இழுத்து விட்டுறாதா. அப்புறம் மனோஜ் அண்ணா ஏதோ சொன்னாரு, நீ கடைசியா வேலை பார்த்த பில்டிங்ல ஏதோ பிரச்சனை, போலீஸ் வரைக்கும் போயிடுச்சுன்னு சொன்னாரு. என்னென்ன நீங்க யார் பேச்சு கேட்டு பேசுறீங்க? 1ஆம் நம்பர் குடிகாரன் அவன். மனோஜ் அண்ணா அந்த ஆளுக்கு ஆமாசாமி போட்டுட்டு இருக்காரு. நான் அந்த மாதிரி ஏதாவது பண்ணிருந்தாலும் போலீஸ் என்ன சும்மா விட்டுருக்குமா என்ன? சரி சரி, அதை விட 1ஆம் நம்பர் குடிகாரன் அவன். இவரு எனக்கு ரொம்ப வேண்டப்பட்டவர், என் மாமா மாதிரி. ரொம்ப நல்ல மனுஷன். உங்களுக்கு மாமானா எனக்கும் மாமா தான். மாமா மீசையா அருமையா வச்சிருக்கீங்க, ரொம்ப பிரமாதம். அதெல்லாம் இருக்கட்டும் வினோத், தம்பிக்கெல்லாம் எடுத்து சொல்லிட்டல. எனக்கு வேற இந்த கேஸ் ப்ராப்ளம் ரொம்ப தொல்லையா இருக்கு. நீங்க கவலைப்படாதீங்க, எல்லாத்தையும் சொல்லிட்டேன். இந்த பாரு பத்ரி, இவர் ராத்திரி பகல்னு பார்க்க மாட்டாரு. வேலையெல்லாம் ரொம்ப கண்ணும் கருத்துமா இருப்பாரு. இவருக்கு கேஸ் ப்ராப்ளம் வேற இருக்கு. நீ தான் இவரை பாத்துக்கணும். என்ன, சரிங்களா? மாமா, நீங்க எதுக்கும் டென்ஷன் ஆகாம இருங்க. அதான் உங்க மருமக வந்துட்டான்ல, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். என்ன வினோத், இன்னும் கிளம்பலையா நீ? கிளம்பிட்டு இருக்கேன் சார். இவன் என் தம்பி பத்ரி. இன்னையில இருந்து எனக்கு பதிலா இவன் தான் வேலை பார்க்க போறான். இவர் தான் பில்டிங்கோட செக்ரட்டரி. அவருக்கு வணக்கம் சொல்லு. முதலாளி, என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. இல்லப்பா, அதெல்லாம் எதுவும் தேவையில்லை. இல்ல முதலாளி, நீங்க எங்களுக்கு சாப்பாடு போடுறவங்க. உங்களாலதான் எங்களுக்கு சம்பளம் கிடைக்குது, எங்க குடும்பம் நல்லபடியா இருக்கு. முதலாளி, எங்க குடும்பத்துல எங்க கிட்ட சொல்லி சொல்லி வளர்த்திருக்காங்க, எப்பவுமே பெரியவங்களை மதிச்சு நடக்கணும்னு. வினோத், பையன் ஓகேன்னு தான் தோணுது எனக்கு. எல்லா வேலையும் அவங்ககிட்ட சொல்லிட்டியா? சொல்லிட்டேன் சார். ரொம்ப நல்லபடியா நடந்துக்குவான். மேடம், என்ட்ரி போட்டுருங்க. ஓ, இவர் என்னோட ரிலேட்டிவ். யாரா இருந்தாலும் பரவாயில்ல, செக்ரட்டரி வேற இருக்காரு. வந்து சைன் பண்ணிடுங்க மேடம். ஓகே.
ஜூகி, இவர் யாரு? இவர் என்னோட கசின். ஒரு 10-12 நாள் இங்க தான் இருப்பாரு. வணக்கம். ம், சரி கிளம்புங்க. ம். டேய் பத்ரி, என்னடா அப்படி வரைச்சு பார்த்துட்டு இருக்க? ஒன்றும் இல்லைண்ணா, வாங்க. வாங்கல, நீ வேலையை பாரு சரியா? ஆ. பிளாட்ல இருக்கிற எல்லா குப்பையும் எடுத்துட்டு வா. எனக்கு ட்ரெயினுக்கு டைம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன். சரி, அந்த பெட்டி அண்ணியை எடு. நல்லா பாத்துக்கங்க, சரியாண்ணா? சரி, சரி, அப்புறம் பெட்டி எடு. போன உடனே எனக்கு நல்ல செய்தியா சொல்லி அனுப்புங்க. சரி சரி, வேலையை ஒழுங்கா ஆ, பார்க்கணும். என்ன? சரிண்ணா, வரேன். போயிட்டு வாங்க. என்ன விஷயம்? எக்ஸ்கியூஸ் மீ, என்ன விஷயம்? அது அது வந்து குப்பை. எடுத்துட்டல்ல? அது வந்து நான் புதுசா வந்திருக்கேன். அதான் ஒவ்வொரு வீட்லயும் நான் டோர் பெல் அடிச்சு அவங்க கிட்ட கேட்டுட்டு இருக்கேன். ம். நான் குப்பையை தினமும் வெளியில தான் வச்சிருப்பேன். நீ வெளிய இருந்தே அதை எடுத்துட்டு போலாம். ஓகே? நான் ரொம்ப சீக்கிரமே உன்னோட வீட்டுக்குள்ள வரப்போறவன். அதுவும் உனக்கு நெருக்கமா. என்ன வெளியே வச்சு அனுப்பிடலான்னு பாக்குறியா? லல்லல்லா லல்லல்லா லல்லல்லா. சார், பால் சார், ஒரு 10 அடி நீளத்துல கம்பு ஏதாவது இருக்கா? எதுக்குப்பா? அந்த கொம்பை வச்சு நீ என்ன பண்ண போற? ஐயோ மாமா, செலந்தி இந்த பில்டிங் முழுக்க கூடு கட்டி வச்சிருக்கு. அதை க்ளீன் பண்ண வேண்டாமா? புரிஞ்சுதா இல்லையா? நீ சொல்றது உண்மைதான். அங்க பின்னாடி மீட்டர் இருக்குல்ல, அந்த இபி மீட்டர், அங்கயா? அதுக்கு பக்கத்துல ஒரு கொம்பு இருக்கும். பத்ரி, என்ன பண்ணிட்டு இருக்க? சார், அது ஒண்ணும் இல்ல, ஒட்டடை அடிச்சுட்டு இருந்தேன். அது அதிகமா இருந்தது. ஷபாஸ் ஷபாஸ், வெரி குட். ஆ, ஆ. மேடம், இது உங்களோட Dress. ஓ ஆமா, பால்கனில இருந்து விழுந்திருக்கோம். தேங்க் யூ. மேடம், என்னோட பேரு பத்ரி. உங்களுக்கு எப்போவாவது உதவி தேவைப்பட்டுச்சுன்னா என்ன கூப்பிடுங்க. நான் வந்து எலக்ட்ரிஷியன், பிளம்பர், சுத்தப்படுத்துறது அப்படி இப்படின்னு எல்லா வேலையும் பார்ப்பேன். என்னாச்சு டார்லிங்? யார் அது? அது பில்டிங்கோட கேர்டேக்கர் பையன். ஓகே, தேங்க் யூ. மேடம், கொஞ்சம் தண்ணி கிடைக்குமா பாட்டில்ல? இதை எடுத்துட்டு வரேன். சரி. இந்தா. உன் கையோட வாசனை இதுல இருக்கு ஜூஹி. உன்னோட ஷாருக் நான் தான். என்ன, உனக்கும் சன்னிக்கும் நடுவுல ஏதாவது ஒண்ணு பண்ணி ஆகணும். பண்ணிட்டா போச்சு. அது வரைக்கும் இதை வச்சு நான் மனசை தேத்திக்கிறேன்.
சரி போ பார்க்கலாம் ஜூஹி என்ன பண்றான்னு. என்ன பண்ற நீ? என்ன விடு. இது என்ன ரொமான்ஸ் பண்ற டைமா? அட மேடம், ரொமான்ஸ் பண்றதுக்குன்னு டைம்லாம் எதுவும் இல்லை. எப்போ வாய்ப்பு கிடைச்சாலும் உடனே தட்டி பறிச்சிடணும். பேபி, வெஜிடபிள்ஸ் கருகி போயிடும். கொஞ்ச நேரம் வெயிட் பண்ண. நீயும் இங்க தான் இருக்க போற, நானும் இங்க தான் இருக்கேன். என்னால வெயிட் பண்றதுக்கு முடியல. வா. அட என்ன வாங்குறேன்ல. பண்ற நீ? விடு என்ன? என்ன இன்னைக்கு ரொம்ப சார் ரொமான்டிக்கா இருக்கீங்க? ஐ லவ் யூ ஜோகி. I love you too, baby. உன்னை நான் மட்டும்தான் லவ் பண்ணுவேன் ஜூஹி. வேற யாரையும் லவ் பண்ண விட மாட்டேன். என் அளவுக்கு உன் மேல பைத்தியமா இருக்கிறவன் யாரும் கிடையாது. அதோட உனக்கு வேற ஒருத்தன் மேல காதலா நடக்க விட மாட்டேன். இந்த லைட்டு எப்பவுமே இப்படிதான் போயிடுமா என்ன? இல்ல இல்ல, முதல் தடவையா போயிருக்க. நீ இங்கே இரு, நான் போய் பார்த்துட்டு வரேன். நான் போய் பார்த்துட்டு வரேன், நீ இங்கே இரு. இல்ல, நீ போறதுனால ஏதாவது ப்ராப்ளம் ஆகலாம். நீ இங்கே இரு. இது கொஞ்சம் கன்சர்வேட்டிவ் சொசைட்டி, சரியா? சரி. நான் போயிட்டு வரேன். ஆ. என்ன இது? எல்லாருக்கும் கரண்ட் இருக்கு, ஏன் வீட்ல மட்டும்தான் கட் ஆயிருக்கா? இதுல எந்த ஸ்விட்சா இருக்கும்? எந்த ஸ்விட்ச்னு தெரியலையே. நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? என்ன பண்ற நீ? பைத்தியமா உனக்கு? என்ன ஜோகி? என்ன விடு. நான் ஒண்ணு பைத்தியம் இல்ல, நான் உன்னோட காதலன். இங்க பாரு, கொஞ்சமா என்னைய லவ் பண்ணு. அதாவது சன்னி உன்னை பண்ணிட்டு இருந்தான்ல. என்ன உளறிட்டு இருக்க உன்னை நீ? கொஞ்சமாவது என்ன லவ் பண்ண விடு ப்ளீஸ். சொல்றது கேளு. ஜோகி மேடம். நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? ஜோகி மேடம், நான் இங்க இல்லாம வேற எங்க இருப்பேன்? இதுக்காக தானே என்ன வேலைக்கு வச்சிருக்காங்க, உங்களுக்கு சர்வீஸ் பண்றதுக்கு. பில்டிங் ஃபுல்லா கரண்ட் இருக்கு, ஏன் ஃப்ளோர்ல மட்டும் கரண்ட் இல்ல? இந்த மாதிரி எப்பவும் நடந்தது இல்ல. நீங்க வாங்க, நான் அது என்னன்னு பாக்குறேன். கொஞ்சம் டார்ச் அடிங்க. உங்களோட ஃபிளாட் நம்பர் என்ன? 103. அது சரி. இந்த ஸ்விட்ச் ஆஃப் ஆயிருக்கு. எப்படி? அது எப்படி எனக்கு தெரியும் மேடம். நீங்க ஒண்ணு பண்ணுங்க, என்னோட ஃபோன் நம்பரை எழுதிக்கங்க.
உங்களுக்கு எப்ப என்ன பிரச்சனைனாலும் எனக்கு உடனே கால் பண்ணுங்க. நம்பர் சொல்லு. 6 3 4 10 10 குறிச்சிட்டீங்களா? ஜோகி என்னாச்சு ஜோகி? ஏன் இவ்வளவு நேரம்? அது இதுலதான் ஏதோ ஒரு ப்ராப்ளம். ஆனா இப்ப சரியாயிடுச்சு. ம் சரி வா போலாம். ஜோகி மேடம், சார் உங்களோட புருஷனா? ஏன் நீ ஏன் இதெல்லாம் கேக்குற? இல்ல, நான் சும்மா தான் கேட்டேன். அது உங்க 2 பேரையும் ஒன்னா பார்த்தனா இங்க பாரு. அதனாலதான். நீ உன்னோட வேலையை மட்டும் பாரு சரியா? ஐயோ, நான் ஏதாவது தப்பா பேசிட்டேனா? சும்மா தானே சார் கேட்டேன். நீ யாரா இதெல்லாம் கேக்குறதுக்கு? ஆ? சார் ஏன் சார் இவ்ளோ கோவப்படுறீங்க? ஏய், நீ உன்னோட லிமிட்ல இரு புரிஞ்சதா? இல்லைன்னா உன் உடம்புல இருக்க மொத்த சூட்டையும் அப்படியே இறக்கி கீழே படுக்க வச்சிருவேன் பாத்துக்க. போதும். என்ன பண்ணிட்டு இருக்க நீ? பாவம், அவன் எனக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கான். நீ அவன் மேலேயே பாயிர. வா வா போலாம். ஜோகி மேடம், உங்களோட சன்னியை என்னால பொறுத்துக்கவே முடியல. இவனுக்கு பாடம் கத்து கொடுத்தே ஆகணும். இப்ப பாக்குறேன்டா யாரு யாரோட சூட்டை இறக்குறாங்கன்னு. ஐயோ என்னடா அது? வண்டி டயரை யார் பஞ்சர் பண்ணது? நான் வெள்ள போன்றல போ அடி. ஏய் சார் சொல்லுங்க சார். செக்யூரிட்டி எங்க போனாரு? அந்த மாமாவா பாத்ரூம் போயிருக்காரு. எதா இருந்தாலும் என்கிட்ட சொல்லுங்க சார். என்ன இதெல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்க? ஒண்ணும் இல்ல சார், பில்டிங்குள்ள கண்ட நாய்ங்கெல்லாம் வருதா, அதை தான் விரட்டிட்டு இருந்தேன். சீக்கிரம் அடிச்சு துரத்திடுவேன் சார். இல்ல என் கண்ணுல எந்த நாயும் படலையே. அது எப்படி சார் கணக்கு தெரியும்? கேடி நாய் சார் அது. யாரோட கண்ணுக்கும் தெரியாது. தன்னோட இடம் நினைச்சு வாலாட்டுது. ஆனா அந்த நாய்க்கு தெரியுமா இது நம்ம இடம் இல்லைன்னு? கண்ட நாயெல்லாம் உள்ள வந்து மேயும் போது நான் பார்த்துட்டு சும்மா இருப்பேனா? அடிச்சு விரட்டிடுவேன் சார். இப்ப நீ என்ன சொல்ல வர்ற? அந்த நாய் தான் என் வண்டியோட எல்லா டயரையும் பஞ்சர் பண்ணுச்சா? எந்த நாய் பண்ணிச்சுன்னு எனக்கு எப்படி தெரியும்? அப்ப நீ தானே பண்ண? ஐயோ சார், என் மேல ஏன் சார் வீண் பழி போடுறீங்க? நீங்க சம்பளம் கொடுக்குறீங்க, அதுலதான் என் குடும்பமே நடக்குது. நான் இங்க வேலை பாக்குறேன் சார். என்னோட ஆறுயிர் ஜூஹியே, எப்ப என் ஆசையை நிறைவேத்துவ? நான் இன்னும் எவ்வளவு நாள் காத்திருக்கணும்? உனக்காக ஷாருக் என்ன எவ்வளவுதான் காத்திருக்கணும்? ஹே ஜூஹி, நான் ஒரு பைத்தியம். என்னை இவ்வளவு தவிக்க விடாத. இப்படி எல்லாம் பண்ணாத. என்னோட அன்பே, என் ஆறுயிரே, என்னை ரொம்ப நாளைக்கு காக்க வைக்காத. பாத்தியா, உன் போன் வந்து என்ன காப்பாத்திருச்சு. போன் வரல, எனக்கு மணி அடிச்சிருப்பானுங்க. சொல்லுங்க மேடம். பத்ரி கொஞ்சம் மேல வாயே. இதோ வரேன். வா உள்ள வா. திடீர்னு தண்ணி வர்றது நின்னு போச்சு பாரு. ஏன் வெளியில நிக்கிற? உள்ள வா, என்னன்னு பாரு. என்ன ஆச்சுன்னு தெரியலையே. இதுலயும் பாரு, இங்கேயும் தண்ணி வர மாட்டேங்குது. என்னாச்சு? ஐயோ, விரல் கட் ஆயிடுச்சு. ஒரு நிமிஷம் இரு, நான் இப்ப வந்துடுறேன்.
நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? ஒன்றும் இல்லை, குழாயை சரி பண்ண வந்தேன். வெளியில வா. இல்லை நான் தான் சொல்றேன்ல, வெளியில வா. ஏங்க, நான் ஒன்றும் இங்கே வரல, மேடம் தான் என்னை கூப்பிட்டாங்க. நீ ஏன் இப்படி கத்திக்கிட்டே இவன் இருக்க? இவன் இங்க என்ன பண்றா? நீ ஏன் ஆபீஸ்க்கு போகல? என் வண்டியோட 4 டயர்லயும் எவனோ காத்து இறக்கி விட்டுருக்கான். நான் இன்னைக்கு ஆபீஸ்க்கே போகல. நீ முதல்ல வெளியில போ. ஐயோ சார், சொல்றேன்ல, வெளியில போ. என்ன சார் நீங்க இப்படி பேசுறீங்க? சோகம், நீ என்ன பண்றேன்னு தெரியுதா? வெளியில போ. சரி மேடம், பரவாயில்ல. நான் சொல்றது கொஞ்சம் டேய், கேளு. வெளியில போடா. இன்னைக்கு உனக்கு அப்படி என்னதான் ஆச்சு? ஏன் அவன் மேல இவ்வளவு கோவப்படுற? ஜுகி, ஜுகி உன்னோட Dress அவன் தொட்டு பார்த்துக்கிட்டு இருக்கான். அவனை பார்த்தா நல்ல பையனாவே தெரியல ஜுகி. அவன் நடவடிக்கை சரியில்லை. தெரியாம கை பட்டிருக்கலாம்ல, ஏன் அவன் வேணும்னே செய்யணும்? நீ எதுக்காக இவ்ளோ கோவப்படுற? சரி, அதெல்லாம் விடு. உன் வண்டி டயர்ல யார் காத்த இறக்குனது? ஜுகி, எனக்கு அந்த பத்ரி மேலதான் சந்தேகமா இருக்கு. இதெல்லாம் அவன் தான் பண்ணியிருக்கணும். நேத்து ராத்திரி அவனை நான் திட்டினேன்ல, அதனாலதான் அவன் அப்படி பண்ணியிருக்கணும். அப்புறம் ஏன்னே தெரியல, அவனை முதல் நாள்ல இருந்து எனக்கு சுத்தமா பிடிக்கல ஜுகி. உன் பில்டிங் செக்ரட்டரிக்கு இன்னைக்கே ஃபோன் பண்ணி இத பத்தி பேச சொல்லிட்டேன். டேய் பத்ரி, முதலாளி. எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? ஒன்றும் பிரச்சனை இல்லையே? இல்லை முதலாளி, எல்லாம் சரியா தான் போகுது. என்னாச்சு? முதலாளி, நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லலாமா? சொல்லு முதலாளி, அது 103ல ஜூகி மேடம் இருக்காங்களே, என்னாச்சு அவளுக்கு? அவங்க கூட தங்கி இருக்கிறது அண்ணனா? ஆமாம், அவளுடைய கசின் தான். அது கொஞ்ச நாளைக்கு இங்கே இருக்கிறதுக்காக வந்திருக்கான். நான் அவங்களோட வீட்டு குழாயை சரி பண்ண போனேன். அப்போ அவங்க 2 பேரும் ஒரு மாதிரி இருந்தாங்க. என்னடா சொல்ற நீ? ஆமா முதலாளி, நம்ம கலாச்சாரத்துல இப்படி கிடையாது. நான் எதையோ பார்த்து தொலைச்சிட்டேன். நீங்க இத பத்தி யார்கிட்டயும் பேசாதீங்க. இப்ப உனக்கு புரியும் தம்பி, யார வீட்டை விட்டு அனுப்புறாங்கன்னு. அட அங்கிள், நீங்களா? உள்ள வாங்க. யாரு ஜுகி இது? வாங்க. நீங்க வந்தது நல்லதா போச்சு. அங்கிள், எனக்கு அந்த பத்ரியை பத்தி உங்ககிட்ட கம்ப்ளைண்ட் பண்ண வேண்டியது இருக்கு. முதல்ல உன்னை பத்தி சொல்லு. நீ யாரு? நீ யூகியோட சொந்த தம்பியா இல்ல ஒண்ணு விட்ட தம்பியா? அது அங்கிள், நான் தான் சொன்னேன்ல, என்னோட கசின். யூகி, உன்னோட பேரண்ட்ஸுக்கு ஃபோன் பண்ணி என்கிட்ட பேச வை. அவங்க கிட்ட கேட்குறேன் இவன் எந்த கசின்னு. ஃபோன் பண்ணுமா? பொய் சொல்றதுக்கு உனக்கு வெக்கமா இல்லை? உனக்கு டே 1லயே சொல்லியிருந்தேன் இங்கே சொசைட்டிக்கு வரும்போது இங்கே எல்லாம் பாய் ஃப்ரெண்டோட இருக்கிறதுக்கு அனுமதி கிடையாதுன்னு. அது வந்து அங்கிள், இவன் ஃப்ளாட்ல ஏதோ வேலை நடந்துட்டு இருக்கு. கொஞ்ச நாள்ல இவன் திரும்ப போயிடுவான் அங்கிள். இல்லை, அதுக்கு வாய்ப்பு இல்லை. இவர் இன்னைக்கே இந்த ஃப்ளாட்டை விட்டு போய் ஆகணும். இல்லைன்னா நான் உன் பேரண்ட்ஸுக்கு ஃபோன் பண்ணி பேச வேண்டியது இருக்கும். சோகம், நான் சொல்றது கொஞ்சம் கேளு. ஜுகி, நீ பண்ண தப்பு தான் எல்லாத்துக்குமே காரணம் தெரியுமா? நான் உன் கசின் அவர்கிட்ட சொல்லிருக்கவே கூடாது. ஆமா, இதுல பொய் சொல்ல வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? அது ஏதோ அந்த நேரத்துல அப்படி சொல்லிட்டேன். எனக்கு இப்படி எல்லாம் நடக்கும்னு தெரியாது. ஆனா அந்த செக்ரட்டரிக்கு நம்மளை பத்தி எப்படி தெரிஞ்சது? இது கண்டிப்பா அந்த பத்ரியோட வேலையா தான் இருக்கும். அவன் தான் போட்டு கொடுத்துருக்கணும். நீ எல்லா விஷயத்துக்கும் எதுக்காக அவனையும் ப்ளேம் பண்ற? உனக்கு அவன் மேல பாசம் அப்படியே பொங்குது. சோகம், நில்லு. தயவு செஞ்சு நான் சொல்றது கேளு. எதுவும் கேட்காத, தயவு செய்து விடு. இந்த சின்ன விஷயத்துக்கு எதுக்கு இவ்ளோ நான் ஆர்ப்பாட்டம் எதையும் பண்ற? கேட்க தயாரா இல்ல ஜுகி. சொல்றது கேளு. போகாத. சோகம், என்ன ஆச்சு ஜோகி மேடம்? ஏதாவது பிரச்சனையா? இப்ப அப்படி என்னதான் ஆச்சு ஜோகி? உங்க பாய் ஃப்ரெண்ட் சன்னி உங்களை விட்டு போயிட்டா என்ன? அதான் உங்களோட ஷாருக் இருக்கான்ல. ஹலோ ஜோகி மேடம், பார்த்தல நான் வந்துட்டல உன் பக்கத்துல. ஹலோ மேடம், நான் அப்படியே உங்க மேல தலை வச்சு படுத்து தூங்கட்டுமா? ஆனா எனக்கு உங்க பக்கத்துல வரதுக்கே வெக்கமா இருக்கே. ஹேய் ஜோகி, என்னை இவ்வளவு நெருக்கமா உன் பக்கத்துல வர வச்சு நீ என்ன ரொம்ப வெக்கப்பட வைக்கிற.
சோகம் நீயே தேவையில்லாம இவ்ளோ டென்ஷன் ஆகுற. நம்ம இதை பேசி தேர்த்திருக்கலாம் இல்லையா? அது எனக்கு அந்த டைம்ல ரொம்ப கோவம் வந்துருச்சு. ஒரு நிமிஷம், வாசல்ல யாரோ வந்திருக்காங்க. மேடம் வந்து கேஸ் ரீடிங் எடுக்க வந்திருக்காரு. வாங்க. வாங்க, மீட்டர் அங்க இருக்கு. ஹலோ, சொல்லு. நான் என் பிளாட் ஓனருக்கு நோட்டீஸ் அனுப்பிட்டேன். நீயும் சீக்கிரமே பிளாட் வாங்கிடு. நான் 10 நாள்ல உன் கூட அங்க வந்துடுறேன், சரியா? லிவிங்ல இருக்க என் சொசைட்டில எல்லாம் எந்த பிரச்சனையுமே கிடையாது. ஒரு விஷயம் சொல்லணும். ஐ லவ் யூ. ஐ லவ் யூ டூ. நீ இன்னும் போலையா? மேடம் வந்து உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். நீங்க இந்த வீட்டை விட்டுலாம் போகாதீங்க. அப்படின்னா நான் பேசுறது ஒட்டு கேட்டியா? இந்த வீட்டை விட்டு போறதும் போகாததும் என்னோட விருப்பம். நீ யாரு அதை சொல்றதுக்கு? சொல்லணும்னு தோணுச்சு சொன்னேன். மேடம் நீங்க ஒருத்தன் பின்னாடி சுத்திட்டு இருக்கீங்களா? அவனை பார்த்தா சரியான ஆள் மாதிரியே தெரியல. என்ன வாய்க்கு வந்தபடி உளர்ற? உனக்கு என்ன புத்தி கித்தி கெட்டு போச்சா? என் புத்தியெல்லாம் நல்லாதான் இருக்கு மேடம். அது உங்களுக்கு தான் கெட்டு போயிடுச்சு. மேடம் நான் உங்களுக்கு சொந்தமானவன், புரிஞ்சுக்கங்க. நீங்க என் பக்கத்துல இருக்கும்போது எனக்குள்ள ஏதோ ஒரு தொடர்பு ஏற்படுற மாதிரி இருக்கு. இதுக்கு மேல இத பத்தி ஒரு வார்த்தை நீ பேசுன, அப்புறம் நான் மோசமானவள் ஆயிடுவேன். முதல்ல இங்க இருந்து கிளம்பு, இல்லன்னா எல்லாரையும் கூப்பிட்டுருவேன். வேண்டாம் வேண்டாம், அப்படிலாம் பண்ணாதீங்க மேடம். வெளியே போ. கோவப்படாம இருங்க மேடம். சரி, சாரி. காலி பண்ணிட்டு போயிடாதீங்க. பத்ரி எங்க இருக்கான்? அவன் அவனோட ரூம்ல இருக்கான் சார். ஏய், வாடா. இன்னைக்கு உன்னை விட மாட்டேன்டா. என்னடா சொன்ன? என்ன சார் பண்றீங்க? யூகி கிட்ட என்ன சொன்ன? என்ன? நான் மோசமானவனா? சார் நான் இன்னைக்கு உன்னை அப்படிலாம் நான் சும்மா விட மாட்டேன்டா. உனக்கு நிஜமாலே என்னடா ப்ராப்ளம்? என்ன ப்ராப்ளம் சொல்லு. சார் நான் அப்படியெல்லாம் எதுவும் சொல்லல சார். உங்களுக்கு என்னதான் பிரச்சனை? சார், அந்த 103 நம்பர் பிளாட்டுக்கு ஒரு ஆள் வந்திருந்தால, என்னாச்சு அவருக்கு? அவரு பத்ரியோட ரூம் எங்கன்னு கேட்டுட்டு போனாரு. ரொம்ப கோபமா போனாரு சார். உன்னை விட மாட்டேன்டா. உன்னை என்ன பண்றேன் பாரு. கொண்டு இருப்பான். சுகம், நீ இங்க வந்து என்ன பண்ணிட்டு இருக்க? இவனை பத்தி உன்கிட்ட சொன்னேன்ல, இவன் ஆளே சரியில்லைன்னு. சார் நான் எதுவும் பண்ணல. ஏய், இது எப்படி வந்துச்சுன்னு சொல்லு. இது எப்படி வந்தது? துணி காய வச்சிருப்பாங்க, கீழே விழுந்திருக்கும். சார் நான் கொடுக்க தான் போனேன், யுகி, அதுக்குள்ள இவர் வந்துட்டாரு. இந்த நைட்டி உன்னோடது தானே? ஆமா, இது என்னோடதுதான். நான் 2 நாளா இது தேடிட்டு இருக்கேன். ஏண்டா பொண்ணுங்களோட நைட்டியை திருடுறியா நீ? சார் இப்படி துணி அடிக்கடி விழும், நான் கொண்டு போய் கொடுத்துருக்கேன். மேடம் சொல்லுங்க, நான் கொண்டு வந்து கொடுத்துருக்கேன்ல. அங்கிள், இவன் 1 நம்பர் ஃப்ராடா இருக்கான். ஏதாவது சாக்கு சொல்லி பிளாட் குள்ள வந்துடுறான். சில சமயம் தண்ணியையும் கரண்டையும் கட் பண்ணிட்டு கூட. சோகம், நீ போலீஸ்க்கு கால் பண்ணு. அவங்க வந்தாதான் இவன் உண்மையை சொல்லுவான். ஒரு நிமிஷம். உங்களுக்கு முன்னாடி இது சொசைட்டியோட பிரச்சனை. நீங்க தான் எப்படியும் ஃபிளாட்டை காலி பண்ணி போறீங்க. நாங்க இவனை போலீஸ்ல ஹேண்ட் ஓவர் வேண்டாம் சார், வேண்டாம் சார், இப்படி பண்ணாதீங்க. சொல்றது ஆக்ஷன் கேளுங்க. எடுப்போம் இவனுக்கு எதிரா நாங்க. டேய் வாய் மூடுடா. இத பாருங்க சார், இதுக்கப்புறம் இவன் நம்ம சொசைட்டி பக்கம் திரும்பி பார்க்க கூட கூடாது. கண்டிப்பா இருக்க மாட்டான். ஆனா இப்போதைக்கு நீங்க இங்க இருந்து கிளம்புங்க. இந்த விஷயம் சொசைட்டில பரவிருச்சுன்னா இந்த அபார்ட்மெண்ட்ஸ் பேர் கெட்டு போயிடும். நீங்க போங்க, நான் பாத்துக்கிறேன். இதனாலதான் சார் எனக்கு உங்க சொசைட்டி மேல சுத்தமா நம்பிக்கையே இல்ல. நான் இங்க இருந்து ஷிஃப்ட் பண்ணி போற வரைக்கும் ஜூயி கூட இங்கே தான் இருப்பேன் சொல்லிட்டேன். வா ஜூயி. சார் அவர் போய் சொல்றாரு. நிஜமா அவர் தான் சார். வாய் மூடுடா. நான் தான் சொன்னேன்ல உங்ககிட்ட. நான் அன்னைக்கே சொன்னேன்ல உன் ட்ரெஸ் அவன் தொட்டு பார்த்துக்கிட்டு இருந்தான்னு. அன்னைக்கே எனக்கு அவன் மேல சந்தேகம் வந்தது. ஐ அம் சாரி சோகம். இப்படி எல்லாம் நடக்கும்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. நான் அவனை ஐடென்டிஃபை பண்ணாம போயிட்டேன். ஜோஹன் அங்கிள் கால் பண்றாரு. எடு எடு. ஹலோ ஹலோ. ஜிகி நீ எதுக்கும் டென்ஷன் ஆகாத. நான் போலீஸ்ல பேசிட்டேன். நாங்க இவனை போலீஸ்ல ஹேண்ட் ஓவர் பண்ணிடுறோம். தேங்க் யூ so much அங்கிள். இந்த மாதிரி ஆளுங்க வெளியே இருக்கிறது நல்லது இல்ல. ம். அவர் என்ன சொன்னாரு?
அவங்க அவனை போலீஸ்ல ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டாங்களாம். தேங்க் காட். இனிமேல் இந்த மாதிரி தப்ப நான் எப்பவும் பண்ண மாட்டேன். அதுல இந்த மாதிரி ஆளுங்க கிட்ட முகம் கொடுத்து கூட பேச மாட்டேன். சார் தயவு செஞ்சு என்ன விட்டுருங்க சார். சத்தியமா நான் எதுவும் பண்ணல. அவன் போய் சொல்றான் சார். முதல்ல நீ உன் பெட்டி படுக்கை கட்டு. உடனேங்கிறது கிளம்பு, உடனே கிளம்பு. வினோத், கேள்விப்பட்டியா உன் தம்பி பத்ரி எவ்வளவு கேவலமான வேலை பண்ணி வச்சிருக்கான்னு? ஆமா சார், என்னோட தப்பு தான். நான் தானே அவனை வேலைக்கு சேர்த்து விட்டேன். என்ன மன்னிச்சிடுங்க சார். நாங்க இவனை போலீஸ்ல ஒப்படைக்க போறோம். அப்பதான் இவன் சரியா வருவான். அவனை வேலையை விட்டு தூக்கிடுங்க சார். இந்த போலீஸ்ல எல்லாம் ஒப்படைக்க வேண்டாம் சார். அவன் சார்பா நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். சரி, நீ சொல்றதுனால நான் இவனை விடுறேன். இல்லைன்னா இவனை ஜெயிலுக்குள்ள தள்ளி ஆக்ஷன் எடுத்திருப்போம். சார் ரொம்ப நன்றி சார். குபார், உன் பொருள் எல்லாம் மூட்டை கட்டிட்டு உடனேங்கிறது கிளம்பு. இல்ல சார் வேண்டாம். இப்ப ராத்திரி ஆக போது நான் எங்க சார் போவேன்? டேய் எந்திரா. நீங்களே சொல்லுங்க சார். வெளிய அனுப்பியா அவனை? சார் போடா. வேண்டாம் சார். போடா, சார். முதல்ல இங்கிருந்து போடா. அண்ணா ப்ளீஸ் என்ன மன்னிக்க சொல்லுங்கண்ணா. நான் உங்களுக்கு அவமரியாதை பண்ணிட்டேன். இத பாருடா, இனிமே எனக்கு போனே பண்ணாத. போதுண்டா, நீ ரொம்ப ஓவரா பண்ணிட்ட. எவ்வளவு தூரம் உன்கிட்ட படிச்சு சொன்னேன். இனிமே நான் உன் முகத்தையே பார்க்க கூடாது. வீட்டுக்கு மட்டும் வந்துடாத, புரிஞ்சுதா? நாதாரி வச்சுட்டான். அவனே உனக்கு இருக்குடா. டேய் சன்னி, உனக்கு நான் யாருன்னு காட்டுறேன். என்ன நீ ரொம்ப அசிங்கப்படுத்திட்டடா. உன்னை நான் விட மாட்டேன்டா. சோகம், 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 எங்க இருக்க? ஜுகி, கொஞ்சம் சீக்கிரமா என் கூட வா. என்னாச்சு? அவன் என்னன்னு சொல்லு. அந்த பத்ரி திரும்ப வந்துட்டான். பத்ரியா? சீக்கிரம் வா. இங்க வா. ஜுகி எங்க? இங்க வா. அவன் எங்க வந்திருக்கான்? அங்க பாரு. ஜுகி, அங்க யாருமே இல்லப்பா. இல்ல, நான் இப்பதான் அவனை அங்க பார்த்தேன். ரோட்ல நின்னுட்டு இருந்தான். ஜுகி, ஜுகி இங்க பாரு, அது பிரம்மையா இருக்கும். அங்க யாரும் இல்ல. அட, சௌகான் சார் தான் அவனை ஜெயிலுக்கு அனுப்பிட்டார்ல. ஆ? ஆ, நீ டென்ஷன் ஆகாத, சரி. சரியா? ஆனா ஈவினிங் நீ கொஞ்சம் சீக்கிரம் வந்துரு. நம்ம டின்னருக்கு எங்கேயாவது போகலாம். டன். இப்ப லேட் ஆகுது, கிளம்பவா? சரி, பாய். பாய். உன் தகுதி என்னன்றதை இன்னைக்கு நான் காட்டுறேன் ஜூஹி. என்ன இது, லைட் ஆஃப் ஆயிடுச்சு? இந்த ஸ்கிரீனை யாரு க்ளோஸ் பண்ணது?
என்ன விடு, காப்பாத்துங்க. வாய மூடு. இன்னொரு தடவை நீ வாயை திறந்து கத்துன அப்படியே இதை வச்சு சொருகிடுவேன். ஆமா, என் காதல் உனக்கு பிடிக்கல. அந்த சன்னியோட காதல் உனக்கு பிடிச்சிருக்கு. இந்த ஷாருக் தான் ஒரு வாய்ப்பு கூட ஜோகி மேடம். நான் உன்னை லவ் பண்ண தான் வந்திருக்கேன், வேற எதுக்குமே வரல. இப்ப கொஞ்சம் என்ன லவ் பண்ண விடு ப்ளீஸ் மேடம். விடு விடு, என்ன விட்டுரு. ஜோகி மேடம், உங்களோட அந்த நைட்டி எங்க? அதான் ரோஜா பூ நைட்டி, அது எங்க இருக்கு? ஆஹா, அது அங்க இருக்கா? இல்லையா? இல்லையா? அசையக்கூடாது. ஜோகி மேடம், இத ஒரு தடவை போட்டுக்கங்களேன். எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு உங்களை இந்த ட்ரெஸ்ல பார்க்கணும்னு. இந்த ஏழை பையனோட ஆசையை நிறைவேத்துங்க ப்ளீஸ். அடடா, வேலட்டை வீட்லயே விட்டேன் போல இருக்கே. என்னது இது? அவ போன் சுவிட்ச் ஆஃப்னு வருது. ஜோகிக்கு ஏதாவது? ட்ரெஸ் அற்புதமா இருக்கு. நீங்களும் ரொம்ப அழகா இருக்கீங்க ஜோகி மேடம். ஆனா இதை விட நீங்க ரொம்ப அழகா இருப்பீங்க, அது இந்த நைட்டு இல்லாதப்ப. நான் என்ன பண்றது? உன்னை இந்த நைட்டில பார்த்தாதான் எனக்கு மூடே வருது. வா வா வா. அட இல்ல, இதுக்கெல்லாம் நீ ஒத்துக்க மாட்ட போல இருக்கு. உன்னை நான் ஏதாவது பண்ணி தான் ஆகணும். உனக்கு என் மேல கோவமா என்ன? இந்த ஷாருக் கிட்ட இல்லாத இந்த சன்னி கிட்ட என்ன இருக்கு? ஒத்துக்க. ஏன் எவ்வளவு நேரமா சொல்றேன், நான் உன்னை காதலிச்சிட்டு இருக்க, காதலிக்க விடு. இது நான், இது என்னுடைய ஜோகி மேடம். ஜோகி மேடம், இன்னைக்கு எங்களுக்கு முதல் தடவை. அசையாத. இங்க பாரு, இங்க பாரு, வீடியோ எடுத்துட்டு இருக்கல. ஜோகி, ஜோகி மேடம், இருங்க இருங்க, கொஞ்சம் பொறுமையா இருங்க, நான் போய் பார்க்கறேன். ஜோகி, உனக்கு எத்தனை தடவை சொல்றது போன் பண்ணாதேன்னு? டேய் பத்ரி, உன்னுடைய காதலன் வந்துட்டான். இங்க நீயும் நானும் மட்டும்தான் இருக்கும் ஜோகி, யாரும் வரமாட்டாங்க. பத்ரி. மாமா, ஜூகி எங்கேயாவது போயிருக்காளா?
சார் அது எனக்கு தெரியாது. நான் அவங்கள இல்ல அவ பார்த்ததே வீட்ல இல்லையே. பெல்லும் அடிச்சு பார்த்துட்டேன், கதவையும் தட்டி பார்த்துட்டேன், அவ வெளியில வர மாட்டேங்கிறா. அப்புறம் அவளோட போனும் ஆஃப்னு வருது. அப்படியா? ஹலோ, நான் வினோத் பேசுறேன். கொஞ்சம் ஜூவி மேடம் வீட்டுக்கு போய் பாருங்க. அவங்க வீட்டுக்குள்ள பத்ரி புகுந்துட்டான்னு நினைக்கிறேன். உன்கிட்ட வேகம் ஜாஸ்தியா இருக்கு. அப்ப இன்னும் ஜாலியா இருக்கும். ஜூகி ஜூகி டேய், விட்றா அவளை. சார் நான் ஒண்ணுமே பண்ணல. நீ எல்லாம் நல்லா இருக்க மாட்டேடா. டேய் வாடா, எடுத்துட்டு போங்க இவனை.